பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகருமான ஆர்.கே. சுரேஷ் இந்திய ஜனநாயக கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். சென்னை அசோக் நகர் பகுதியில் அமைந்துள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகருமான ஆர்.கே. சுரேஷ் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து தலைமையில் தன்னை ஐஜேகேவில் இணைத்துக் கொண்டார். இந்திய ஜனநாயக கட்சியில் இணைந்த நடிகர் ஆர்.கே. சுரேஷுக்கு ஐஜேகே அனைத்திந்திய அமைப்பு செயலாளராக பொறுப்பு ஆணை வழங்கி கட்சித் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து கௌரவித்தார். மேலும் தேவர் ஜெயந்தியில் சிறப்பாக பணியாற்றிய சித்திரை செல்வனும் இந்திய ஜனநாயக கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவருக்கு ராமநாதபுரம் ஐஜேகே மேற்கு மாவட்ட தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில உயர்மட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதையடுத்து மேடையில் உரையாற்றிய ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து, இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் 57 ஆண்டுகள் தனது கல்வி சேவையை வழங்கி வருவதாகவும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மருத்துவ சேவையை வழங்கி வருவதாகவும் புகழாரம் சூட்டினார். தமிழ்நாட்டில் இளைஞர்கள் நல்லபடியாக வளர வேண்டும், அவர்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் டாக்டர் பாரிவேந்தர் இந்திய ஜனநாயக கட்சியை நிறுவி அரசியலில் ஈடுபட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினர். இந்த தலைமையில் நிர்வாகிகள் போடுவதற்கென்று இளைவேந்தர் அவர்கள் 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த 6 பேர் கொண்ட குழு மூலமாக வழங்கப்படுகின்ற பணியாணை என்பது அந்த பரிந்துரை தலைவருக்கு அனுப்பி அவர்களுக்கு உடனடியாக உரிய பொறுப்புகளை நீங்கள் பணி செய்வதற்கு வழங்குவோம் என்று இன்றைக்கு இந்திய ஜனநாயக கட்சியை தேர்ந்தெடுத்து டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் கீழாகவும் இளையவேந்தர் அவர்கள் தலைமையிலும் இன்று நான் வேலை செய்வதற்கு ஓடி வருகிறேன் என்று உள்ளபடியே அவர் முடிவெடுத்த முடிவு என்று தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான முடிவாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நாட்டிற்கு இனி வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், எந்த தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும், என்னோடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாரிடம் நான் கொண்டு சென்றால் அவர்களை சரியாக வழிநடத்துவார் என்ற ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய அண்ணன் ஆர்.கே. சுரேஷ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் உள்ளபடியே மனதார மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் நாம் விரைவில் எதிர்கொள்ள இருக்கின்ற காரணத்தினாலே இன்றிலிருந்து ஒரு சிறப்பான ஒரு கட்சியை நாம் வலு சேர்க்க வேண்டும் என்று அருமையான அண்ணன் இளையவேந்தர் அவர்கள் தலைமையில் வந்து இணைந்தது எங்கள் அனைவருக்கும் பெருமை. இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்திய ஜனநாயக கட்சி 2010 துவங்கின கட்சி. இத்தனை வருடமாக மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. நீங்களாம் இன்னும் கொஞ்சம் மிக சிறப்பாக போறீங்கன்றதை நான் உங்களுக்குலாம் பாராட்டுகளை சொல்லிக்கிறேன். 1300 மாணவர்களை கல்லூரியில் இலவசமாக படிக்க வைத்த என்ன சொல்றது ஒரு பெரும் கல்வியாளர் எங்கள் ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட தலைவர்கிட்ட நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க.